ஒரு சொல் கேளீர். சொல்லின் திறத்தை, சொல்லின் அழகியலை, சொல்லின் வல்லமையை உணர்த்துகின்ற அழகான நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ், தமிழகத்தின் தரமான பால் தமிழ் பால், அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் அண்ட் டோத்தீஸ் மற்றும் இயற்கை குணமும் மண்ணின் மனமும் மாறாத அட்சயா பருப்புக்கள். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர். மகிழ்ச்சியுடனும் சிந்தனையோடும் கேட்போம், வாருங்கள். தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும். தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும். தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும் என்று சொன்ன வள்ளுவருடைய வாக்கு. இந்த குறளுக்கு என்ன பொருள்? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும். பார்த்தவர்களை எல்லாம் நம்பிவிடாதே. அப்படி ஒருவனை மிக கஷ்டப்பட்டு நம்பிவிட்டால் அவன் மீது சந்தேகப்படாதே. இந்த இரண்டும் இருந்தால் நீ வாழ்க்கையில் கஷ்டப்படுவாய். ஆராயாமல் ஒருத்தனை நண்பனாக்குறதும் தப்பு. உண்மையான நண்பன் என்று தேர்ந்தெடுத்த பிறகு அவனை சந்தேகப்படுறதும் தப்பு. தான் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று சொன்னார். சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிக வல்லமையானது. நாம் பயன்படுத்துகின்ற சொல் ஒரு மனிதனை பண்படுத்தும், அதே நேரத்தில் புண்படுத்தும். இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? வெற்றி மீது ஆசை வை, தோல்வியை பழகு. ஏன் வெற்றிக்கு இந்த வார்த்தையும் தோல்விக்கு இந்த வார்த்தையும் போட்டிருக்காங்க? அதை யோசிக்கணும்ல. வெற்றி மீது ஆசை வை, தோல்வியை பழகு. வெற்றியை ஆசைப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ரெடியா ஆன் யுவர் மார்க் செட் கோ அப்படின்னு உட்காந்துருக்கேன். அவனை கூப்பிட்டு, தம்பி ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க தோத்துருவேன் சொல்கிறானா? 9ஆவதா வர்றவன் கூட வெற்றி பெறுவேன் என்ற இலக்கோடு ஓடுறான். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் வெற்றி மீது ஆசை வை. கட்சி தொடங்குறான் ஒருத்தன், அவன்தான் தலைவர், அவன்தான் தொண்டர், அவன்தான் கொடி ஏற்றுறேன், அவன்தான் கொடி கட்டுறேன், அவன்தான் பசை காய்ச்சுறேன், அவன்தான் போஸ்டர் ஓட்டுறேன். ஒரு 50 பேர் தான் சுற்றி இருக்கேன். என்னடான்னு கேட்டால், நான் தனி கட்சிங்கிறேன். அவனை கேளுங்க, நான் அடுத்த தடவை நான் தான் முதலமைச்சருங்கிறேன். என்னடா எப்பட்றா முதலமைச்சரியா? ஏடா உனக்கு 50 பேர் தானடா இருக்கேன், இருந்துட்டு போகுது. நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆசை, வெற்றி மீது ஆசை வைப்பவர்கள் எல்லோருமே அந்த வெற்றியை நோக்கி செல்வதற்குரிய தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடுறாங்களா இல்லையா? அதுதான் முக்கியம். வெற்றியின் மீது ஆசை வைப்பது தப்பு இல்லை, அதற்குரிய செயல்பாடுகளை என்ன செய்கிற. அதனால் வெற்றியின் மீது ஆசை வைப்பது சரி அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு குரூப். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுதா? அப்படி வெற்றி அடைஞ்சுனாக்கா மனுஷன் ஒரு 15-20 வயசுலேயே செத்துருவேன். ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, ஆஹா இது மாதிரி வாழ்க்கை கிடைக்கணுமேன்ட்டு. இதைத்தான் கண்ணதாசன் சொன்னார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினச்சதெல்லாம் நடக்காது. திடீர்னு நம்ம ஒரு கடை தொடங்குவோம், ஒரு கடை வைக்கிறேன், எல்லாம் தட்டியேற்றி விட்டு, மாப்பிள்ளை பலசர கடை வை, நல்லா ஓடும், அழியாத பொருள், சீரகம் கெடாது, சோம்பு கெடாது, மிளகு கெடாது, பட்டை கிராம்பு கெடாது, எத்தனை மாதம் கழிச்சு வேணாலும் விற்றுக்கிறலாம். காய்கறி கடை வைக்காத, அழிகிறோம், பலசர கடை வையின்ட்டு தட்டியேற்றி விட்டு வச்சுட்டேன். அவன் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். ஒரு வாரமாக ஒரு பய கூட வாங்கலை. எல்லாம் சரக்கு வாங்க போகிறாங்களே ஒழிய பல சரக்கு வாங்க ஒருத்தனும் வரல. அண்ணே சரக்கு இருக்கானே, பல சரக்கு, அதை நீ வச்சு சாப்பிடு அப்படின்ட்டு போகிறேன்.
அங்கே போய் 500 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறான். ஏன் சோம்பு பட்டை கிராம்பு ஒருவேளை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காரு. அந்த மனிதனுடைய மனசில் என்ன நினைப்பார்? அப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் நம்ம வச்ச கடை சரியாக ஓடலை அப்படின்ட்டு அடுத்த சிந்தனைக்கு போகிறாரு. பார்த்தீங்களா? தான் செய்தது தோல்வி அடைந்து விட்டது அப்படின்ட்டு அடுத்த சிந்தனைக்கு தயார் பண்ணுறான் பார். அதுக்கு பேர் தான் தோல்வியை பழகிக்க. தோல்வியை பார்த்து பயந்து சாகாத, பழகு அப்படின்னு பேசுகிறாங்க. தோல்வியை பழகுகின்ற மனிதன் வெற்றி பெறுகிறானா, வெற்றி மீது ஆசை வைக்கின்ற மனிதன் வெற்றி பெறுகிறானா? இன்றைக்கி அதுதான் தலைப்பு. அருமையாக பேச போகின்ற அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பில் முதலாவதாக வெற்றி மீது ஆசை வை என்ற அணியை துவக்கி வைக்க அருமை தங்கை வேதநாயகி அவர்கள் வெற்றி மீது ஆசை வை என்ற அணியை துவக்கி வைத்து தனது கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, வெற்றி மீது ஆசை வை, அருமையான தலைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னால் வெற்றி என்கின்ற ஒரு இலக்கு நிச்சயமாக அவனுடைய மனதிலே இருக்க வேண்டும். நடுவர் அவர்களே, சிறகு கிடைத்தால் பறக்க நினைப்பவர்கள் அல்ல வெற்றியாளர்கள், சிலுவை கிடைத்தாலும் அதை சுமப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். நடுவர் அவர்களே, ஒரு பறவை ஒரு கிளையில உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த பறவை கிளைய நம்பி உட்கார்ல. நடுவர் அவர்களே, அதனுடைய சிறகை நம்பித்தான் அங்கே உட்கார்ந்து இருக்குது என்று சொன்னார். அதுதான் வெற்றியினுடைய அடையாளம். நல்லா யோசித்து பாருங்க. அலெக்சாண்டர் அவர்களை போய் கேட்டார்களாம், நீ இந்த நிலைமைக்கு வரத்துக்கு என்ன காரணம், இப்படி ஒரு உயரிய நிலைக்கு வரத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு அதுக்கு அலெக்சாண்டர் மாவீரர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் பிறப்பதற்கு 2 பேர் காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் உயர்வதற்கு என்னுடைய நம்பிக்கை தான் காரணம் என்று சொன்னார் என்று சொன்னால் அதுதான் நடுவர் அவர்களே உண்மையான வெற்றியினுடைய அடையாளமாக இருக்குது. வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுங்களாங்க? தோல்வியை பழகு பழகு பழகுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தோல்வியை மட்டும்தான் நாம யோசிச்சுட்டு இருப்போம். வெற்றியோடு நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் வெற்றியினுடைய உச்சத்திலே போய் உட்கார முடியும். நடுவர் அவர்களே, காஞ்சிபுரத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய வாசலையிலே ஒரு பியூனு, அவரோட வேலை என்ன தெரியுங்களா? பெரிய வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. கலெக்டர் வந்தா கேட்டை திறக்கணும், கலெக்டர் போனா கேட்டை மூடணும், அதுதான் அவருடைய வேலையே. ஒரு நாள் அவருடைய மகளை கூட்டிக்கிட்டு அங்க கேட்டுக்கிட்ட போயிட்டு உட்காந்துருக்காரு. அப்ப கலெக்டர் வந்த உடனே மகளோட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்த பொழுது கலெக்டர் வந்தாரு. வந்த உடனே இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? எந்திரிச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் இருமான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்துட்டு வந்து கலெக்டர் போன அப்புறம் கதவை மூடிட்டு வந்து உட்கார்ந்தார். அப்ப அந்த பிள்ளை பார்த்து கேட்டுச்சு, அப்பா அப்ப கலெக்டர் வேலைன்னா அவ்வளோ பெரிய வேலையாப்பா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம்மா, கலெக்டர்னா அவ்வளோ பெரிய வேலையம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை என்றைக்கு தன்னுடைய தகப்பனார் கலெக்டருடைய கேட்டை திறந்து விட்டாரோ அன்றிலிருந்து மனதிற்குள்ளே வெற்றியினுடைய ஆசையை வைத்தது. நடுவர் அவர்களே, நாமும் கலெக்டராக வேண்டும் என்பதனால்தான் கண்ணகி IAS என்கின்ற ஒரு பெண்மணி உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வெற்றியின் மீது வைத்த ஆசையினால். நடுவர் அவர்களே, அம்பேத்கர் அவர்களை பத்தி நாம் சொல்லவே வேணாம். பெரிய விஷயம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? பெரிய வெற்றியை ரொம்ப ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிருப்பார். நடுவர் அவர்களே, அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப அந்த கோணி பை சாக்கு முட்டையை போட்டு ஓரமா ஒதுக்கி உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. அப்ப சொன்னாங்க, உன்னைய மட்டும் ஓரமா உட்கார வச்சிருக்காங்களப்பா, உனக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்ட பொழுது அம்பேத்கர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய இனம் ஓரமாக கூடாது என்பதற்காக நான் இன்று ஓரமாக அமர்ந்து படிக்கின்றேன் என்று சொன்னார். அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? யாருக்குமே அந்த தைரியம் வராதுங்க, யாருக்குமே அந்த தைரியம் வராது. என்ன தெரியுமா சொன்னாரு? என்னால் எழுதப்பட்ட சட்டம் என் இன மக்களுக்காக எதிராக போராடும் என்று சொன்னார். அன்று நான் எழுதிய சட்டத்தை நானே தீயிலிட்டு கொளுத்துவேன் என்று சொன்னாரே. அந்த தைரியம் தான் நடுவர் அவர்களே வெற்றியினுடைய ரகசியம் என்பது. சும்மா வந்துட்டு தோல்வியை பழகு, தோல்வி எத்தனை நாளைக்கு தான் தோல்வியை பழகுறது? யோசித்து பாருங்க. தோல்வியை பழகி 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 ரணப்பட்டு போன இதயங்களுக்கெல்லாம் மருந்தாக வருவது எது என்று சொன்னால் எங்களுடைய வெற்றியின் மீது வைக்கின்ற ஆசை தான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நடுவர் அவர்களே, அதுக்காக நாமெல்லாம் கலந்துக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, ஊட்டி மலை ரோட்ல ஒரு பஸ் போய்கிட்டே இருக்கு. பஸ் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அதுக்கு முன்னாடி டிரைவர் உட்காந்து ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க சொன்னா, என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை, என்னடா பொண்டாட்டி, என்னடா பிரச்சனை அப்படின்னா, முன்னாடி இருக்கிற பஸ் டிரைவர் சொன்னாரு, நம்பிக்கை வைடா அப்படின்னா.
திரும்பவும் பின்னாடியில இருந்து சொன்னா, என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை, என்னடா பொண்டாட்டி, என்னடா பிரச்சனை அப்படின்னா. திரும்பவும் டிரைவர் சொன்னாரு, வாழ்க்கையில நம்பிக்கை வைடா அப்படின்னாரு. கோவம் வந்துருச்சு அவனுக்கு. நிப்பாட்டு, என்னையா சொல்லிட்டு இருக்க? எதுக்கு நீ நம்பிக்கை வை நம்பிக்கை வைன்னு சொல்லிட்டு இருக்க? பொறுமையா இருப்பா, எனக்கு கொடுத்தா 2 கண்ணும் தெரியல, பஸ் ஓட்டிக்கிட்டு போறோம்ல. வாழ்க்கையில நம்பிக்கை என்பது முக்கியமான ஒரு கட்டம் நடுகிறவளே. எந்த இடத்திலே ஒரு மனிதன் நம்பிக்கையை இழக்குகிறானோ அந்த இடத்திலே அவன் இறந்து போகிறான் என்பதுதான் இந்த வெற்றியினுடைய மிக உயர்ந்த ஒரு விஷயம் நடுகிறவர்களே. அது தெரியாம அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வெற்றியின் மீது ஆசை வைக்காத மனிதன் அரை மனிதன் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி மீது ஆசை வைப்பது தவறில்லை. வெற்றியின் மீது ஆசை வைத்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அருமையான விவாதம். பதில் சொல்லணும். தோல்வியை பழகு என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க அருமை சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. தங்கை வேதவல்லி அவர்கள் ஒரு அழகான கதை சொன்னாங்க. அம்மா வேத நாயகி. வேத நாயகி ஒரு நல்ல கதை சொன்னாங்க. இதுலேயே தோல்வியை பழகிட்டீங்களா? இல்ல, வியன்று தவறி கற்றலில் தான் வெற்றி நிலைக்கும் என்பது எங்கள் கட்சி. விழுந்து எந்திரிச்சாதான் அந்த இடத்துல திருப்பி விழ மாட்டோம். அதுக்காகத்தான் நடுவர் அவர்களே அழகான ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு சொன்னாங்க. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரை கொண்டு நிறுத்தினார், சரி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவருடைய வரலாறு வலி மிகுந்தது, தோல்விகள் நிறைந்தது. எல்லா மாணவர்களோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று, கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசையோடு போகிறார். ஆசிரியர் உட்பட அந்த மாணவரை அடிப்பதற்கு கூட தொடமாட்டார்கள். ஆசிரியருடைய மேசையிலே சின்ன சின்ன கற்கள் குவித்து வைத்திருப்பார்கள். அந்த கல்லை எடுத்துத்தான் மாணவர் கவனிக்காவிட்டாலோ அல்லது அவரை பீம் என்று அழைக்காமல் கல்லை தூக்கி எறிந்துதான் அழைத்தார்கள். ஒரு தெரிந்து கொள்ளுங்கள், எத்தனை கற்கள் அம்பேத்கரின் மேல் விழுந்ததோ அத்தனை கற்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இந்தியாவிலே அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தோல்வி வாங்கி 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 உரமேறியதனால் தான் அந்த வெற்றி நிலைத்தது. வெறும் ஆசை மட்டும் கூடாது, உழைக்கணும். குழந்தை ஓடி வருது, பழக்கி விடுங்க. தோல்வியை பழக்கி விடுங்க. தொற்றும்பா, சுடாத சுடாதன்னு குழந்தை கையை பிடிக்காதீங்க, கட்டி போடாதீங்க. ஒரு தடவை தொடட்டும், 2 தடவை சுடட்டும், தானே தொடமாட்டான். அதை பழக்கி விடுங்க. அழுகவே விடுறதில்ல, விழுகவே விடுறதில்ல. மொத்தமா போய் வாழ்க்கையில ஒரு இடத்துல விழுந்துடுறான். 2 தடவை 3 தடவை குழம்பு வச்சு ரசம் வச்சு சொல்லி கொடுத்து அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பி விடுங்களேன். போன உடனே அங்கே முதல்ல பழகுறது 2 நாளைக்கு நல்லா இருக்கும். இப்படியா ரசம் இனிக்கும்? அதிரசம் மாதிரி இருக்குது. 2 நாளைக்கு புது மோகத்தில் 30 நாளைக்கு திம்பாங்க. அடுத்த மாசம் வைவான்ல. பெண்கள்கிட்ட கேட்குறேன் நான், யாராவது முத ரசம் வச்சு வெற்றியான ரசம் இது வரைக்கும் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் காரி துப்பி வகுத்தால போய் கண்ணு காதெல்லாம் செவந்து அல்லது துப்பி முன்னாடி வாந்தி எடுத்து இதெல்லாம் அனுபவிச்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் ரசம் வச்சா அந்த அம்மா வச்சா பிரமாதமாடா இருக்கேன் அப்படிங்கிறத எப்போ வாங்குறேன் பேர்? முதல்ல சட்டியை வச்சோன்னா வாங்கிட முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா. தோல்வி பழகாமல் ஒரு மனிதனுக்கு எப்படி வெற்றி தரும்? குழந்தை அங்கேருந்து ஓடி வருது, கீழே விழுந்துருச்சு, அச்சோன்னு ஓடி போய் இந்த தரையாடி அந்த கல்லாடி அப்படிலாம் சொல்லி தராதிங்க. விழாம இருக்கணும். வாசல்ல உட்காந்துட்டு இருந்த நல்ல கெட்டிக்கார தாத்தாவா இருந்தா சொல்லுவார் உட்காந்துக்கிட்டு, எலை நீயா எந்திரிச்சு வா, அடுத்த தடவை விழுகும் போது அவனைய பாட்டியா தூக்கி விடுவேன். இப்ப அவனே எந்திரிச்சிருவானா, அடுத்த தடவை விழுந்து அவர் தூக்கி விடுவாராம். அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாம அந்த தெம்பு வார்த்தையில அவன் எந்திரிச்சு தட்டிட்டு வந்து நிப்பான். பாத்தீங்களா? நானே எந்திரிச்சிட்டேன்ல, திரும்ப விழுந்தாலும் நானே எந்திரிப்பேன். முயன்று தவறி கற்றல் இருக்குது பாத்தீங்களா? அது முக்கியம். ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாங்க. காஞ்சிபுரத்திலிருந்து கண்ணகின்ற ஒரு கலெக்டர் வந்தாங்கல்லன்னு. எனக்கு தெரியல, காஞ்சிபுரத்தில இருந்து வந்த கண்ணகிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனா காஞ்சிபுரத்திலிருந்து வந்த இன்னொருத்தர் இருக்காரு, அறிஞர் அண்ணா அவர்கள், நீங்கள் விஜயபுரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வேதனைபுரத்தை கடந்துதான் தீர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாரே. அந்த அறிஞருடைய வார்த்தைகளைத்தானே நீங்கள் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க வெற்றி நிறைய பேர் நிறைய விஷயத்துல பங்கேற்கிறதே கிடையாது. இந்த போட்டியில கலந்துக்க, ஏன் இந்த கட்டுரையை எழுதேன், அங்கே இறங்கி விளையாட, நான் மாட்டேன், நான் போக மாட்டேன், இந்த மறுதளிப்பு ஏன் வருது? தோத்துருவோமோங்கிற பயத்துல வருது. பங்கேற்கணும், 4 தடவை தோக்கணும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வழங்க. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்வதுதான் மிக முக்கியமானது இல்லையா நண்பர்களே? வெற்றி வந்தா சிரித்து மகிழலாம், ஆனால் தோல்வி வந்தால் மட்டும்தான் சிந்தித்து வாழ முடியும்.
ஒரு தடவை அடிபட்டுச்சுன்னா திரும்பி எழுந்திருக்கும் போது மிக நிதானமாக இருக்கலாம். நடுவர் அவர்களே, எதிரணியில இருப்பவங்க பார்த்தீங்கன்னா வெற்றி வேண்டும் தான், வெற்றி வேண்டாம்னு நாங்க சொல்லல. நீங்க நஞ்ச மாதிரி, நீங்க நஞ்ச நிலம், நாங்கெல்லாம் புன்சை கரிசக்காட்டுக்காரவங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் வாட்டம், தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் தள்ளாட்டம். ஆனா நாங்க அப்படி இல்ல, எவ்வளவு மழை பெஞ்சாலும் வாங்குவோம், தண்ணியே இல்லாட்டியும் தாங்குவோம். இஞ்சியும் கரும்பும் மஞ்சளும் வாழையும் வேணும் தான், ஆனா லேசாங்கிறதுக்குள்ள படுத்துறோம். ஆனா மனம் தரக்கூடிய எத்தனை மலர்கள் இருந்தாலும் மானம் தரக்கூடிய பருத்தி மலர் எங்க கரிசக்காட்டுல தான் விளையும். தெரியுமா உங்களுக்கு? கடலை விளையிறது கரிசக்காட்டுல தான் விளையும். சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்களேன், கம்பு, கேழ்வரகு, சோளம், குதிரவாளி, தெனை, அம்புட்டு இங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு தண்ணி நினைச்ச நேரம் உங்களை கணக்கா குபீர் குபீர்னு பாயாது, தண்ணி கிடைக்காது, தடுமாறும், காத்து தான் இருக்கும், வெயில் நிலத்தை ரெண்டு ரெண்டா பிளந்து விட்டுரும், ஆனாலும் நிற்கும். நீங்க பருத்தி செடியை காஞ்ச பருத்தி மாறினால உங்களை பிடுங்க விட்டா தெரியும் அது எவ்வளவு வலுவா உள்ள இறங்கி இருக்கும்ட்டு. ஆனா நெல்லு நாத்து அப்படி இருக்காது. ஒரு காத்துக்கு வாழை தாங்காது, ஒரு காத்துக்கு இஞ்சி நின்னுக்கிடாது. குறைச்சலா சொல்லல, அதுவும் தேவைதான். ஆனா இங்க இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அங்க இல்லையேங்கிற வருத்தம் தான் எங்க கிட்ட இருக்கு. தோல்வியை பழகி கொள்ளக்கூடியவன் அவனிடத்திலே வெற்றி தேவதை நிரந்தரமாக தங்கி விடுவாள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன், கஷ்டப்பட்டு தோல்வியை பழகியவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். அருமையாக சொன்னாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துக்கு வந்த சமயத்தில் கதை வசனம் எழுதினார், சர்வாதிகாரிங்கிற படத்துக்கு. ஆனால் அந்த படத்துக்கு அவர் தான் முழுசாக கதை வசனம் எழுதினார். ஆனால் படத்தில் எழுத்து போடுறப்ப அவர் பேர் போடல, டைரக்டர் பேரை தான் போட்டாங்க. காரணம் அவர் அப்போ யாருன்னே தெரியாது, ஒரு சின்ன பையன். இவர் பேரை போட்டால் எங்கடா வியாபாரம் ஆகாது அப்படின்னு அந்த டைரக்டர் பேரை போட்டு சர்வாதிகார் படம் ஓடிச்சு. அதை பார்த்துட்டு இந்த நேரத்தில் வசனம் எழுதிய கலைஞர் துவண்டு விடவில்லை. தன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி அந்த தோல்வியையே பாடமாக ஏற்றுக்கொண்டு மந்திரி குமாரிங்கிற படத்துக்கு எழுதினார் ஒரு வசனம். தமிழக திரைப்பட வரலாற்றில் வசனத்திற்காக ஒருவர் பாராட்டப்பட்ட முதல் வசனகர்த்தா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வசனம் கலைஞர் கருணாநிதி என்று போட்டவுடன் கைதட்டிய ஒரு வசனகர்த்தா. அதில் ஒரு வசனம் என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? இப்போ சூட் ஆகும் அந்த வசனம். ராஜகுருவின் மகனை நாம் நாடாள வைப்பதா அல்லது தளபதியை நாடாள வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த ராஜா பதில் சொல்வார், ராஜகுருவின் மகன் அவன் மக்களின் பொருள்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான், அவன் மக்களின் பொருள்களை கொள்ளையடிக்கும் கொள்ளைக்காரன், அவன் இந்த நாட்டை அரசாள வேண்டாம். ஆனால் இந்த நாட்டினுடைய தளபதி அவர் மக்களுக்கு பொருள்களை கொடுத்து மனங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார். பொருள்களை கொள்ளையடிப்பவனை விட்டுவிட்டு மக்களின் மனதை கொள்ளையடிப்பவனை இந்த நாட்டுக்கு தலைவராக்குங்கள், தளபதியை தலைவராக்குங்கள். எப்போ? மந்திரி குமாரிலே எழுதிட்டார். மந்திரி குமாரிலேயே நாட்டின் பொருள்களை கொள்ளையடிப்பவனை விட்டு பொருள்களை கொடுத்து மக்களின் மனங்களை கொள்ளையடிக்கும் தளபதி தான் நாடாள வேண்டும்னு அன்னைக்கே எழுதினார் வசனம். அதில் வில்லனுக்கு வசனம் எழுதினார் பாருங்க. கடைசியா அந்த வில்லன் குற்றவாளி கூண்டில் போய் நிப்பாட்டியிருப்பாங்க, சாக போகிறான், மரண தண்டனை, அடுத்த நிமிஷம் மரண தண்டனை. அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, உன் கடைசி ஆசை என்ன? அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, அவர் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படிமா. எப்படியப்பட்ட ஆசை வச்சிருக்கான் பார். அப்படி ஆசைப்படுற குரூப்பு தான் இன்னைக்கு நாட்டை சீரழிச்சுக்கிட்டு கிடக்குது. அன்னைக்கே இப்படிப்பட்டவர்கள்லாம் இருப்பார்கள்னு எழுதினார் வசனம் மந்திரி குமாரின். அவருக்கு ஏற்பட்ட தோல்வியை பாடமாக கற்றுக்கொண்டு ஒரு வசனகர்த்தாவாக உருவான கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை தோல்வியை பழகு என்பதை நமக்கு நிலைநாட்டி காட்டலையா கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வெற்றி மீது ஆசை வை என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க என் அருமை சகோதரன் பேராசிரியர் முருகன் இப்பொழுது உங்கள் பலத்த கரவொலியோடு மேடையில் பேச வருகிறார். நடுவர் அவர்களே, அருமை சகோதரி இந்திரா அவர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விழுவார்கள், திரும்பி எழுவார்கள்,
திரும்பி விழுவார்கள், திரும்பி எழுவார்கள். ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதினான். 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானே, இப்பொழுதும் எழுந்து விட மாட்டாயா என்று கேட்டது பூமி. ஒருத்தன் கீழே வெற்றி மீச ஆசை வச்சு ஒருத்தன் கீழே ஏற்றி போனேன். இப்படி விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கு இருந்தால் என்னைக்கிடா வீட்டுக்கு போகிறது? விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்குதா என்னைக்கு வீட்டுக்கு போகிறது? தோல்வியை பழகுங்கள், தோல்வியை பழகுங்க. நீங்கள் பழகிக்கங்கம்மா, எங்களுக்கு வேணாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னை சேரும். அதானே? அப்படி சொன்னவங்க வெற்றியாளர்கள். நான் 10வது ஃபெயிலாக போனேங்க. 10வது ஃபெயிலாக போனேன். ஃபெயிலாக போய் காலையில் அன்றைக்கெல்லாம் பேப்பரில் காலையில் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை போய் பார்க்க எங்கள் அண்ணன் ராத்திரி பூரா யாருமே தூங்கலை. என் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது. 05354 அதுக்கு பிறகு நான் +2 வாங்கின நம்பர் தெரியாது எனக்கு. பிஏவில் நம்பர் தெரியாது, எம்ஏ தெரியாது, எம்ஃபில் தெரியாது, பிஹெச்டி தெரியாது, எதுவுமே தெரியாது, நம்பரே தெரியாது எனக்கு. ஃபெயிலாக போன நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் நம்பரை பார்த்தா போய் பேப்பரில் எல்லா நம்பரையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா கேட்குறாரு, எங்கள் அப்பா என்னணும் எங்கடா இருக்கு நம்பரு, இந்த இருக்குன்ட்டேன். நம்பரை பார்த்து பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டேன் அப்பா, நம்ம வீட்லேயே ஒருத்தனே வெட்டியாக போயிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம், நல்ல வேலை பாஸ் பண்ணிட்டான், உன்னை கொண்டு போய் மதுரையில் சேர்த்து விட்டுரும்டா, அப்போ தான் உருப்பிடுவான்னு சொல்லிட்டு வந்தாங்க. என் நண்பர்கள் ரொம்ப நல்லவங்க, வீட்டுக்கு பேப்பர் எடுத்து தேடி வந்துட்டாங்க. என்னைய பாரா முருகா, நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம்டா, நீ மட்டும் ஃபெயிலாக போயிட்டியாடான்னு சொல்லி முடிக்க திட்டுன்னு ஒரு அடி விழுந்துச்சு. நாடி நரம்புகள்லாம் சுருங்கி போச்சு. அப்போ குட்டையான வைந்தேன் நான். எங்கள் வீட்டில் எல்லாமே எல்லாம் வளர்த்தி இருப்பாங்க. நான் அடித்த அடியில் நாடி நரம்பு பூரா சுருங்கி போச்சு. அடித்து வர்றேன் எங்கள் அண்ணன். அடுத்து திட்டேன்னு இன்னொரு சத்தம். அந்த அடி ஏன் மேலே விடல, அது எங்கள் அண்ணன் மேலே வந்துச்சு. ஆறான்னு பார்த்தா எங்கள் அம்மா அடிச்சு போச்சு. ஏன் பிள்ளை அடிக்கிறதுக்கு நீ யாரா? ஏன் பிள்ளை அடிக்கிறக்கா? அவன் பாஸ் ஆகிறேன் ஃபெயில் எப்படி போகிறான்டா உனக்கு என்னடா? எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் 2 பேர் எல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மாவை பிடிச்சி கண்ணா உண்ணான்னு திட்டி, நான் வாசப்பில் உட்காந்து நான் உள்ளே போய் பார்த்தேன். எங்கள் அம்மா உட்காந்து அழுகுது. என்னம்மா அழுகுறேன்னு கேட்டேன். அப்புறம் உடனே பிள்ளையா பார்த்த அப்புறம் அழுகாமல் நான் செய்கிறது. நான் என்ன செய்யுது? ஆனால் அன்னைக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. சரி, இந்த தோல்வினால தான் இவ்வளோ பெரிய அசிங்கப்படுத்துக்கிறோம், நம்ம எப்படியாவது பாஸ் ஆகணும்டான்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் போய் பரீட்சை எழுதி ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. எடுத்துகிட்டு நேராக போய் எங்கள் அண்ணன் கொடுத்தேன். தோற்று போய் தோண்டு உட்காரல. அதுக்கு பிறகு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னால், அன்னைக்கு 10வது நான் தோல்வியை திறந்து விட்டேன். தோல்வியை நான் பழகி கொண்டிருக்கிறேன், பழகி கொண்டே இருப்பேன். சயின்ஸில் ஃபெயிலாக போனேன், ஃபெயிலாக போவேன், ஃபெயிலாக போவேன், பழகி கொண்டிருக்கிறேன், ஃபெயிலாகி போகிறேன். 10வதுலேயும் ஃபெயிலு, 12வதுலேயும் ஃபெயிலு, பிஏவில் ஃபெயிலு. என்ன அதுக்கு பிறகு ஃபெயிலாகவே இல்லை. வெற்றியை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இலக்கை கண்டுபிடிச்சி ஓடினேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு முதல் போட்டியில் போய் நிற்கிறான் உசேன் போல்ட்டுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரன். விசில் அடிக்கிறாங்க, ஃபவுல் ஆகி போச்சு, போடான்ட்டான், வெளியே வந்துட்டான். ஆனால் மனசுக்குள்ளே வெறி, ஐயோ நம்ம தோற்று போனோமேடா, இந்த தோல்வி நமக்கு அவமானம் இல்லையாடா, இந்த தோல்வியை ஜெயிக்கிறது போனோமாடா, வேர்ல்டு ரெக்கார்டு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமும் அதே போட்டியில் கலந்துக்கிட்டான், ஓடினான், வேர்ல்டு ரெக்கார்டு இன்ன வரைக்கும் யாரும் உடைக்கலை. அந்த வெற்றி வேணும்ல, அந்த ஆசை வைக்கணும். ஆசை வச்சாத்தேன் தங்க நம்ம மாறிப்பேன். பாவம், ஒரு அப்ராணி பையன், அப்ராணி குடும்பம், காய்கறி விற்கிற குடும்பம், தள்ளுவண்டியில் தள்ளி போய் விற்கிற குடும்பம். அந்த வீட்டில் பிறந்து எனக்கு கால் ஊனமாக போச்சு, மாற்றுத்திறனாளி. அதை கூட ஊனமாக போச்சுன்னு கூட சொல்லக்கூடாது. எங்கள் தலைவர் உண்மையிலே டாக்டர் கலைஞர் அற்புதமான மனுஷன். மனித உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அவங்கள ஊனமுற்றவர்கள் சொல்லாதீங்கய்யா, அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு அமைச்சரையும் போட்டு ஒரு தனித்துறை ஏற்படுத்தினா பார்த்தீங்களா, அது அறிவு, ஆற்றல். சாதாரண நம்ம பார்த்து சில பேர்களை பார்த்து நம்பரை சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்களுடைய மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு திருநங்கைகள்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை என்ன அற்புதமான வார்த்தை. அந்த மாதிரி அவன் நான் மாற்றுத்திறனாளி, என்னால் ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியும். பாரா ஒலிம்பிக்னு ஒன்று இருக்குது, அதில் கலந்துக்க. வாத்தியார் சொல்கிறாரு, உன்னால் முடியும்டான்றாரு. கூட இருக்க போகிறேன்னு சொல்கிறேன், முடியும்ன்றான், ஜெயிச்சிரும்டான்னு சொல்லிட்டு உயரத்தாண்டரில் ஜெயிச்சு மாரியப்பன் தங்க மாரியப்பனாக மாறி இருக்கிறான்னு சொன்னால் வெற்றி மேலே வச்ச ஆசை, வெற்றி மேலே வச்ச ஆசை. மாபெரும் வீரர்களாக சரித்திரத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வெற்றியின் மீது ஆசை கொள்ளுங்கள். வெற்றியின் மீது ஆசை வைக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்வு செழுமையாகும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றியின் மீது ஆசை வை அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த
ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்லி, அதன் பிறகு நான் வெற்றியின் மீது ஆசை வைத்ததால் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் நான் தோல்வி அடையவே இல்லை. காரணம், நான் வெற்றியின் மீது வைத்த ஆசை அப்படின்னார். அதுக்கு பதில் சொல்லணும், தோல்வியை பழகு என்ற அணியை அலங்கரிக்க என் அருமை தம்பி கவிஞர் இனியவன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க தம்பி. நடுவர் அவர்களே, நாட்டில் தோத்தவன் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்? நிறைய பேர் தேர்வில் தோற்று போயிட்டேன், மார்க்கில் கம்மியாக வந்துடுச்சு, ரேங்க் லிஸ்ட்டில் வரலன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். இவெல்லாம் தோல்வியை பழகாதவன். எவன் ஒருவன் தோல்வியை பழகுறானோ அவன் வாழ்விலே உயர்வான். உதாரணம் முருகன் அண்ணன். புரியுதுங்களா? தோல்வியை பழகலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறோம். அவர் சொன்னார், எனக்கு இன்னைக்கும் 10ஆம் வகுப்புடைய நம்பர் ஞாபகம் இருக்குது, அதுக்கு பிறகு நான் படித்த பெற்ற பட்டங்கள் எந்த நம்பரும் எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்னா, தோல்வி கொடுத்த அடி அது மாதிரி. நீங்கள் வெற்றியை நேசிக்கிறீங்க, எல்லாரும் வெற்றியை நோக்கி தான் போகிறதுக்கு ஆசைப்படுறோம். நீங்கள் இந்த குயவர்கள் இருக்காங்க இல்லையா, மண்பானை செய்யக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பரம்பரையாக செய்கிறவங்க இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. அவங்க வீட்டில் பிறக்கிற பையனே ஒரே நாளில் பானை செய்ய முடியாது. பிடிப்பான், நசுங்கிடும். கழுத்து வைக்க முடியாது, பிடிச்சோன்னே குழஞ்சிரும். வண்டி அந்த சக்கரை சுத்த முடியாது. இன்றைக்கி மோட்டர் வச்சுருக்காங்க, மோட்டர் வச்சாலும் ஸ்பீடு கரெக்டாக வைக்க முடியாது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக வரணும். இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் தோற்றா கவலைப்படாத, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு. நீங்கள் தோல்வியை சுவாசிக்காமல் நீங்கள் ஒரு கால வெற்றியை ருசிக்க முடியாது. நீங்கள் நினச்சிருக்கிறீங்க தோல்வி என்பது தோற்றுறது கிடையாது, இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதுடைய அர்த்தம் அது. வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசங்க? வெற்றி என்பது சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி என்பது சிந்தித்து வாழ வைக்கும். நீங்கள் டென்த்துக்கு பெரிய ஆள் தான், பெரிய ஆள். 10th ஃபெயில் தெரியுங்களா? 10ஆம் கிளாஸில் ஃபெயிலு. வீட்டில் அவமானப்பட்டான், யோசிச்சான், சொன்னான், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதற்கு மாற்று வழியை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். சார், ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சிங்களேன், உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. அவன் திரும்ப என்ன பண்ணான், போராடுறான், விளையாடுறான். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? இன்னைக்கு அதே 10ஆம் வகுப்பு பாடத்தில் டெண்டுல்கருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக்கப்பட்டிருக்கிறது. ஞாபகத்தை வச்சு, இதாங்க வெற்றி. அம்பேத்கருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அமெரிக்காவில் போய் பட்டம் பெறாரு. நான் இந்த செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அம்பேத்கர் படிக்க போகிறார் அமெரிக்காவில். அவருக்கு ஒரு செல்ல பையன் இருந்தான், கங்காதரன் சொல்லிட்டு. முடிச்சுட்டு ஊருக்கு வர்றார். ஊருக்கு வந்த உடனே, ரமா நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. அந்த அம்மா நல்லா இருக்கா அப்படின்னு. எங்கே கங்கா அப்படின்னு கேட்குறாரு. கங்காதரரை வந்து கங்கா தான் கூட, எங்கே கங்கா? அந்த அம்மா அப்படியே வந்து அவர் மேலே சாஞ்சிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவன் செத்து 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் அம்பேத்கர் அழுதுருந்துருக்கார். ஏன் அழுதாருன்னு கேட்டதுக்கு, அந்த பையன் மேலே அவ்வளோ பாசம் இல்லை, இந்த 3 வருஷமாக இந்த விஷயத்தை என் கையில் சொல்ல முடியாமல் இந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நினச்சி பார்க்குற ஒரு தாயுடைய வழியை என்னால் தாழ முடியல, நினச்சி அழுதேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய போராட்டத்துக்குள்ள இந்த சமூகத்தில் பெண்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் சொல்கிறதே கிடையாது, என்னால் தான் என் புருஷன் வந்திருக்காரு, என் பையன் முன்னேறதுக்கு காரணம் நான் தான், சொல்கிறதே கிடையாது. ஆனால் எல்லா மனசாட்சி உள்ள ஆண்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய வழி பெரும்பாலும் பங்காக இருந்து கொண்டு இருக்கிறது. ஞாபகத்தை வச்சுங்க. அவள் பட்ட அவமானங்கள், அவள் பட்ட தோல்விகள், அவளுடைய வழிகள் எல்லாம் தான் ஒரு ஆணை இந்த சமூகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. உங்களுடைய வெற்றிகள் நிறைய இருந்து கொண்டு இருக்கலாம், நம்முடைய வெற்றிக்கு பின்னால் எத்தனையோ போராட்டங்கள் எதிர்க்கும். போராட்டமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையும் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்டார்கள், காங்கிரஸ் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம், இந்தியா முழுக்க வியாபித்திருக்கிற இயக்கம், நீங்கள் திமுக என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி வளருவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அறக்க அறக்க சந்தனம் மணக்கும், அடிக்க அடிக்க பந்து உந்தும், அடக்குமுறையை சந்திக்க சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அடித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்ணா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நடக்கிறது என்று சொன்னால், போராட்டத்தை சந்திக்கிறவன் தான் இந்த நாட்டிலே உயர்வான் என்று கூறி, தோல்வியை பழகுங்கள், வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். தோல்வியை பழகு அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணாவினுடைய அந்த நம்பிக்கையான அந்த வார்த்தைகளோடு முடிச்சிருக்காரு கவிஞர் இனியவன். பல தோல்விகளை சந்தித்து நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்னு சொன்ன அண்ணா, பல தோல்விகளை சந்தித்ததனுடைய விளைவு
என்னை அடிக்க அடிக்கத்தான் நான் உயர வேண்டும் என்ற ஆசை எனக்கு வருகிறதுன்னாரு. ஆனால் அந்த அடியை பழகி கொண்டவன் தான் ஆசையை பற்றி அவனால் நினைக்க முடியும். தோல்வியை எவன் பழக்கப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறானோ அவனால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் அப்படின்ற விவாதத்தை கொண்டு போயிட்டார். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். வெற்றி மீது ஆசை வை என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் நந்தலாலா உங்களுடைய அன்பும் பாசத்தோடும் மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, ரொம்ப எளிமையாக சொல்லலாம். இந்த வெற்றியும் 3 எழுத்து, தோல்வியும் 3 எழுத்து, தீர்ப்பு சொல்ல போகிற லியோனியும் 3 எழுத்து. ஆனால் இந்த வெற்றிக்கும் தோல்விக்கு இடையில் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. தோல்வி சும்மா இருந்தாலே வரும். ஒன்றும் சிரமம்லாம் பட வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தாலே தோல்வி வரும். ஆனால் வெற்றி இருக்குல்ல, திறமைங்கிற ஒரு 3 எழுத்துள்ள இருந்தால் தான் வெற்றி வரும். இதுதான் எங்களுக்குள்ள வேறுபாடு. நான் தோல்வியை அசிங்கப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒன்று சொல்லிவிட்டு போனேன், அண்ணா அண்ணா அண்ணான்னு. அது எல்லாருமே உதாரணங்களாக சொன்னார். நம்ம இந்திராவில் ஆரம்பித்து இனியவன்லேருந்து வரப்போகிற தனபாலேருந்து எல்லாருமே. நான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நீங்கள் சொன்ன அண்ணா, எடிசன், அம்பேத்கர், லிங்கன் அத்தனை பேருமே வெற்றி பெற்றவர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் வெற்றி பெற்றவங்களை உதாரணமாக சொன்னாலும் ஜனங்களுக்கே புரியுது. நான் மீண்டும் சொல்கிறேன், தோல்வியை பழகிறது ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசு வந்துருச்சுன்னாலே வெற்றி அடைய முடியாது. இதோ என் பக்கத்தில் டிஎன் ராஜரத்னம் பிள்ளை படம் தான் இருக்குது இந்த அரங்கத்தில். நான் ஒரு குறிப்பை கூட சொல்லிட்டு போகிறேன். தான் வெற்றி அடைபவன் வெற்றியாளன் அல்ல, தான் வெற்றியடையும் போதே எவன் பிறரையும் வெற்றியடைய வைக்கிறான் அவன்தான் சிறந்த வெற்றியாளன். மறந்துடாதீங்க. ராஜரத்னம் பிள்ளை நாதசுரம் தான் வாய்ச்சார். எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குது. மன்னனுக்கு வரலாறு இருக்குது, எல்லாத்துக்கும் வரலாறு. சயின்ஸுக்கு வரலாறு இருக்குல்ல, இசைக்கும் வரலாறு உண்டு. இன்று இவர் கையில் பிடித்திருக்கிற நாதஸ்வரம் இருக்கே, அதுக்கு பேர் பாரின்னு பேர். ஒரு காலத்தில் இந்த நாதஸ்வரம் பெரும் திமிரியாக இருந்த காலம் உண்டு. இத்தினூண்டு இருக்கும், வாசிக்கதே கஷ்டம். ராஜரத்னம் பிள்ளை இந்த வாசிப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே என்று புரிந்து கொண்டு தன் இசை மேதமையை பயன்படுத்தி இவ்வளோன்ற இந்த நாதஸ்வரத்தை நீளமுள்ள பாரியாக மாற்றி வாசிக்க தொடங்கிய பிறகுதான் நாதஸ்வர கலை எளிதாக மாறியது என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. தோல்வியை சந்திக்காத ஒரு மகா கலைஞன் சிவாஜி, மறந்துடக்கூடாது. தோல்வியிலிருந்து அவர் பழகலை. முதல் ஷாட்டு சக்ஸஸ் தான் பராசக்தியினுடைய ஷாட்டு. சாகிற வரைக்கும் நடித்தார்ல. சிவாஜி கணேசன் வெற்றியை கூட அர்ப்பணிப்போடு கொண்டாடினார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் மீண்டும் சொல்லிட்டு போகிறேன் நண்பர்களே, வெற்றி பெற்றவர்களை கவனியுங்கள், நான் வெற்றி பெற முடியும். லியோனி பேசுகிறாரு அப்படின்னா நாங்கள் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுனா வேணும்னா நான் ரசிக்கிறோம். என்னை ஒரு விஷயத்தை எப்படி லியோனி சொல்கிறார் பார் என்று ரசிக்கிறோம்ல. இப்போது கூட சொல்கிறேன் நண்பர்களே, வெற்றியடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் வென்றவர்களை கவனிக்க வேண்டும் என்பதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. நான் எனக்கு சிறந்த உதாரணம் சிவாஜி. ஓய்வு பெறுகிறார் நடிப்பிலிருந்து, வீட்டில் சந்தோஷமாக இருக்கார். பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு. மலையாளத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணணும் சிவாஜி. கூப்பிட வர்றாரு டைரக்டரும். அந்த கதைவசனம் எழுதினவன் சுள்ளிக்காடுன்னு பேர், மலையாள ரைட்டர். அவனு வர்றாங்க பார்க்குறது சிவாஜியை. பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் இவ்வளோலாம் கொடுக்குறதெல்லாம் செட்டில் ஆகி போச்சு. வாங்கப்பா சாப்பிட்லான்னு சிவாஜி கூப்பிட்றாரு. சிவாஜியோட சாப்பிட எல்லோரும் போகிறாங்க. சாப்பிட உட்காரும்போது டைனிங் டேபிளில் அந்த எழுத்தாளர், இந்த பக்கம் டைரக்டர், எதுக்க சிவாஜி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் எழுத்தாளர்வன் அவனுக்கு சிவாஜியை பார்த்து ஆச்சரியப்பட்டு, சார் உங்கள் நடிப்புனா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிறான். என்ன படம் நீ பார்த்துருக்க, உனக்கு பிடிக்கும், நீ மலையாளியாச்சே அப்படிங்கிறாரு. சார் மலையாளத்திலே வீரபாண்ட கட்டம் அப்படி சக்க போட்டுச்சு சார் அப்படிங்கிறான் அந்த பையன். சிவாஜிக்கு சந்தோஷம் தாங்கலை. வேறு மாநிலத்துக்காரன் வேறு மொழிக்காரன் பாராட்டுறேன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த நேரம் என்ன நடந்த போது, சாப்பிட்டு முடிச்சு ஏந்திரிக்கும் போது அவன் சும்மா இருக்க முடியாமல் சிவாஜியை பார்த்து, சார் அந்த கட்டம் உங்களை வசனம் பேசுவீங்கல்ல, மாமனா மச்சானா மானம் கட்டவனேன்னு, அதை பேசி காட்டுங்க சார்ன்ட்டான். அந்த இயக்குனருக்கு அப்படியே அந்த ப்ரொடியூசர் செத்தே போயிட்டான். இவரை 1,00,000 பேருக்கு முன்னாடி நடித்த ஒரு மகா கலைஞனை சின்ன பையலை சும்மா நீ பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு வசனம் பேசுங்கன்னு சொல்லிட்டியாடா என்று நினைக்கும் போது சிவாஜி என்ன செய்கிறாரு, இது பாலச்சந்திரன் சொல்லிக்காடு தான் எழுதியிருக்கிறான். துண்டை எடுத்து சேரில் போட்டுட்டு அந்த கட்பனியனோட எழுந்திரிச்சு அவனை பார்த்து அப்படி நிற்கிறாரு. சொல்லிக்காடு எழுதுகிறான், சாப்பிடும்போது வெறும் 5 அடி 6 அங்குலம் இருந்த சிவாஜி கணேசன் எழுந்து நின்றபோது 7 அடி 8 அங்குலமாக என் கண்ணுக்கு பட்டார் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். சிவாஜி எழுந்திரிச்சு அந்த முழு வசனத்தை பேசுகிறார். மாமனா மச்சானா மானம் கட்டவனே வீரபாண்டி கட்ட வசனத்தை பேசி காட்டுறவனே அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். எல்லா 2 பேரும்
எல்லாம் பேசி முடிச்சுட்டு சிவாஜி உட்காரும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிக்காடு எழுதுனான், 1,00,000 பேருக்கு முன்பு நடிக்கும்போது எவ்வளவு சிரத்தையோடு நடிப்பாரோ அப்படி ஒரு மனிதனுக்கு முன்பு பேசும்போதும் அதே சிரத்தையோடு சிவாஜி கணேசன் நடித்தார்னு போட்டார். இப்போ வெற்றி என்பது ஒன்றும் ஈஸியான விஷயம் அல்ல, தப்பிச்சு போயிடுறதுக்கு. வெற்றி என்பது மாபெரும் விஷயம். நான் மகாகவி பாரதியின் கவிதையோடு முடிக்கிறேன். இந்த வெற்றி வேணும், வெற்றி ஆசைங்கிற வரிய பாரதி கனவு மெய்ப்பட வேண்டும் சொன்னான். நடுவர்களே, கனவு மெய்ப்பட வேண்டும் என்பது பாரதியினுடைய அற்புதமான வரி. எப்படி கனவு மெய்ப்படும் என்ற கேள்விக்கு அடுத்த வரியிலே பதில் சொன்னான், காரியத்தில் உறுதி வேண்டும் என்று. யாருக்கு காரியத்தில் உறுதி இருக்கிறதோ அவன் கனவு மெய்ப்படும், அவன் வெற்றி பெறுவான். எனவே வெற்றியின் மீது ஆசை வைப்பதுதான் வாழ்வின் மிக மிக சிறந்தது. தோல்வியை பழகுவது அது ஒரு மனோநிலையை தவிர அது வாழ்க்கை அல்ல. விடைபெறுகிறேன். நன்றி. வெற்றியின் மீது ஆசை வை அப்படிங்கிற அணி நிறைவு பெற்று விட்டது. வெற்றியின் மீது ஆசை அப்படி இல்லாதவங்க யாருமே இல்லை. உதாரணம் சொல்லணும்னா, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்தி பேசுகிறார் ஒருத்தர். இப்படி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, திருமணம் முடித்திருக்கக்கூடிய மணமக்களே, உங்களுக்கு நாளையிலேருந்தே கஷ்டம் தொடங்க போகுது. நாட்டில் விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குது தெரியுமா? பெட்ரோல் விலை எப்படி கூடியிருக்கு? புள்ள பெக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையா? எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 10-12 பிள்ளையே இருந்துச்சு. நீங்கள்லாம் அப்படிலாம் முடியாது. சண்டை பிரிகிறதுக்கெலாம் இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது. வீடு கட்டுறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியும். சிமெண்ட்டு விலை. பொண்ணு மாப்பிள்ளை என்ன ஆமாம் யோசனை பண்ணி பாருங்கள். யார் அவனை கூட்டி வந்தது? உலகத்தில் இருக்க கஷ்டத்தை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில் டெஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆனாலும் ஆயிரும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பம் நடத்துங்க ஐயா. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்த்தி பேசுகிறவன் எப்படி பேசணும்? நல்லா இருங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். வெற்றியடைந்த தம்பதிகளாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும்னு எவன் பாசிட்டிவாக வாழ்த்துறானோ அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே தோற்று போயிடுவோம் நினைக்காத. நந்தலாலா சொல்லியிருக்காரு. தோல்வியை பழகு என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால். நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் தோல்வியை பழகுகின்ற பொழுதே நீ வெற்றியை சுவைக்க மறந்து விடுகிறாய் என்று சொன்னார். உண்மையிலேயே இவ்வளவு நேரம் தைரியமாக இருந்தவன் இந்த செய்தியை கேட்ட பிறகு நான் கொஞ்சம் சலசலத்து போனேன். உண்மையிலேயே தோல்வியோடு பழகுபவர்களெல்லாம் வெற்றியை சுவைக்க மறந்து விடுகிறார்களோ என்ற அச்சத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பு. நான் இன்னும் யதார்த்தமாக சொல்கிறேங்க, மெட்ராஸுக்கு வந்தவங்க அத்தனை பேருமே சினிமாவில் ஜெயிச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டவங்க தான் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாங்க. மெட்ராஸுக்கு ஆசையோடு வந்தவனெல்லாம் ஜெயிச்சிருக்கிறானா? இல்லை. இந்த சென்னையிலே அவன் பட்ட தோல்விகளை எல்லாம் எவன் பழகுனானோ அவன் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறான். ஆசைப்பட்டவன் எல்லோரும் வெற்றி பெறவில்லை. இதுதான் நிதர்சனம். இதைவிட தோத்து விடுவேன் என்று தெரிந்து கூட துரியோதனனோடு கர்ணன் இருந்தான் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் தோற்று விடுவோம் என்று தெரிந்தே துரியோதனோடு கர்ணன் இருந்தான். ஏன் தெரியுமா இருந்தான்? தோல்வியோடையே பழகியவன் கர்ணன். பிறந்தவுடன் தகப்பன் இல்லையே என்று பிறப்பிலே தோல்வி, பிறந்த பிறகு தாய் வளர்க்காமல் விட்டுவிட்டாளே என்று வளர்ப்பிலே தோல்வி, படித்த பொழுது குரு படித்ததை பிடுங்கி விட்டான் என்கின்ற பொழுது படிப்பிலே தோல்வி. பிறப்பிலே தோல்வி, வளர்ப்பிலே தோல்வி, படிப்பிலே தோல்வி. இறக்கும் பொழுது கூட இறைவனால் வஞ்சிக்கப்பட்டு அதிலேயும் தோல்வி கண்டவன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தோல்வியோடையே பழகியவன். இன்னும் சொல்லட்டுமா, மகாபாரத போரிலேயும் தோல்வியை கண்டவன் கர்ணன். ஆனால் இந்த உலகத்திலே மக்களினுடைய இல்லத்திலே யார் குடிகொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வெற்றி மட்டுமே பெறுவேன் என்று சுற்றித்திருந்த கண்ணன் கூட கிடையாது. தோல்வியோடையே பழகிய கர்ணன் தான் எல்லோருடைய இதயத்திலும் குடிகொண்டிருக்கிறான் என்று சொன்னார். இதுதான் பழக்கம். அர்ஜுனன் படம் எடுத்தார் B.R. பந்துலு.
அர்ஜுனன் தானே ஜெயிச்சான் மகாபாரத போரில். அவர் தானே காண்டிபத்தை எடுத்து அடிச்சு அப்படின்னா அர்ஜுனன் எடுத்திருக்கலாம்ல படம், கர்ணன் எடுத்தார். காரணம் அந்த மகாபாரதத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுனன் அல்ல, கர்ணன் தான். காரணம் பலமுறை தோற்று மக்களின் எண்ணங்களில் வெற்றி பெற்றவன் கர்ணன். அதனால தான் அருமையான உதாரணத்தை சொல்றார் தனபால். எல்லோருமே வெற்றி மீது ஆசைப்படுவார்கள். என்னுடைய குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது கணவனும் தான், மனைவியும் தான், பிள்ளைகளும் தான், எல்லோருமே. ஆனால் வெற்றி மற்றும் மீது ஆசை வைத்து ஒரு கணவன் சொன்னான் என்று யோசித்து பாருங்கள். இந்த குடும்பத்தினுடைய வெற்றி என்னால் தான் என்று சொல்லுவான். மனைவி சொல்லுவார், இல்லை இந்த குடும்பத்தினுடைய வெற்றி என்னால் தான் என்று சொல்லுவார். குடும்பம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் கணவனும் வெற்றி பெறக்கூடாது, மனைவியும் வெற்றி பெறக்கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கணவனும் தோல்வியடைய வேண்டும், மனைவியும் தோல்வியடைய வேண்டும். தோல்வியோடு இருவரும் பழகினால்தான் குடும்பம் வெற்றி. லாலா அண்ணன் எனக்கு சொன்னது, அந்த தோல்வியோடு பழகுங்கிற பொழுது வெற்றியை சுவைக்க முடியாது என்று சொன்ன வார்த்தை என்னை உறுத்துகிறது. அண்ணே, உங்களுடைய பேரன் வெற்றி கோப்பையோடு வீட்டிற்கு வருகின்ற பொழுது நீங்கள் அடைகின்ற சுகத்தை விட பேரனோடு நீங்கள் தோற்று பாருங்கள், பேரனோடு தோற்று பழகி பாருங்கள், பேரன் வெற்றி பெறுகின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்கள். தோல்வியோடு பழகுவது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வெற்றி மட்டுமே அடைய வேண்டும் என்று நினைத்தால் குறுக்கு வழி தேடுவீர்கள். ஆனால் தோல்விகளோடு நீங்கள் பழகிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் தர்மத்தோடு இருப்பீர்கள். இதுதான் நிதர்சனம். யோசிச்சு பாருங்க. தோல்வியை பழக வேண்டும், வெற்றி மீது ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வெற்றி மீது மட்டும் ஆசைப்படு என்று நினைக்காதீர்கள். அதற்கு காரணம், அன்று ஒரு வீட்டிலே 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருந்தது, இல்லாட்டி 7 குழந்தைகள் 8 குழந்தைகள் இருந்தது. சண்டை வரும், போராடும். ஒரு குழந்தை வெற்றி பெறும், மீதி இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தோல்வியை சந்தித்து பழகி இருக்கிறது. இன்று ஒரே ஒரு குழந்தையாக பெற்றிருக்கிறோம். அது கேட்டதையெல்லாம் கொடுத்து தோல்வி என்பது என்னவென்றே தெரியாமல் இருப்பதால் தான் அந்த குழந்தைகள் சரிவர வளராமல் இருக்கிறது. தயவு செய்து தோல்விகளோடு பழகிக் கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசுனாங்க. வெற்றி மீது ஆசை வை, தோல்வியை பழகிக்கொள். எந்த ஒரு செயலை செய்பவனும் வெற்றியின் மீது ஆசை வைக்காமல் தொடங்குவதில்லை. பிச்சைக்காரன் கூட, பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தெருவுக்கு போகிறேன், 4 வீட்டில் நிறைய கிடைக்கும்ன்ற ஒரு வெற்றி மீது ஆசை வச்சு தான் பிச்சை எடுக்கிறேன். அப்போ வெற்றியின் மீது ஆசை வைக்கிறது என்னென்ன குணாதிசயங்களை ஒரு மனுஷன்ட்ட கொண்டு வரும் யோசிக்கணும்ல. வெற்றி மீது ஆசைப்படுபவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிரோம்டா, வி ஆர் த நம்பர் 1, நான் தான் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அதை தக்க வைக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பான். சண்டை போடுற ஒரு குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, அவரை எதிர்த்து போட்டியிடுற லிங்ஸ்டன் ஒரு போட்டியாளர், அவன் காயம்பட்டான். இவர் குத்துன குத்தில் கையில் காயமாயிருச்சு அவனுக்கு. ஆஹா, முகமது அலி ஜெயிச்சிருவாரா அப்படின்னு எல்லாம் கைதட்டிட்டான். அந்த கட்டு போட்டவன் அதுக்கப்புறம் அவனுக்கு வெறி பயங்கரமாக வந்துருச்சு. மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருந்தோடு ஒரு குத்து விட்டுருக்கான். யாருக்கு? முகமது அலிக்கு. அந்த மருந்து தெரிச்சு கண்ணில் பட்டுருச்சு. யாருக்கு? முகமது அலிக்கு. கண்ணில் படவும் எரிச்சல் தாங்க முடியல அவருக்கு. அந்த எரிச்சலில் இவர் ஓங்கி ஒரு குத்து விட்டார் பாருங்க, லிங்ஸ்டன் விழுந்துட்டான். அன்னைக்கு ஜெயிக்க ஆரம்பித்தவர் தான். அவர் என்ன வாக்கியத்தை தெரியுமா எழுதி வச்சுருப்பார் அவருடைய அறையில்? உலகத்தில் 2ஆவதாக வருபவனை யாரும் தீண்டுவதே இல்லை, 2ஆவதாக வருபவனை யாரும் மதிப்பதில்லை என்றார். பெஸ்ட் கப் யார்? நம்பர் 1 கப்பை யாரா வாங்குறா அப்படின்னு தான் பார்க்குறான். விம்பிள்டன் டென்னிஸ் யார் சாம்பியன், அவனுக்கு தான் பட்டம் கொடுக்குறான். 2ஆவது வர்றேன் அந்த போறார் பாவத்தை அப்படிங்கிறார். 2ஆவது அந்த இடமே எனக்கு வேணாமுடாங்கிறார். அதே மாதிரி வெற்றி மீது ஆசை வைப்பவன் திட்டங்களை தீட்டுவான். அதே மாதிரி வெற்றி மீது ஆசை வைப்பவன் தனது பாதையை சீராக வைத்திருப்பான். அதை தக்க வைக்கணும்ட்டு அந்த ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருப்பான். அதுக்காக ஒரு மனிதன் தொடக்கத்திலே வெற்றி பெற்ற முடியுமா? திடீரென்று கிடைத்த வெற்றி ஒருவனை சந்தேகப்பட வைக்கும். எப்புட்றா அப்படின்னு. நேற்று பிச்சை எடுத்துக்கிட்டவன் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான்னா சந்தேகப்படுவானா பட மாட்டானா? எப்படி மாப்பிள்ள டே அப்படிங்கிறான். அது மாதிரி ரோம் cannot be built in a single day. ஒரே நாளில் ரோம் நகர் கட்டப்படவில்லை.
அதுக்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு வேதனைகள் அதன் பின்னால் இருக்குது. சைக்கிள் ஓட்ட பழகிறதுல கூட எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழகுறான். ஒரு இப்போ வாடகை சைக்கிள் எடுத்து நான்லாம் அந்த பழகிறப்ப முக்கா பெடல், அதுக்கு பேர் குரங்கு பெடல்மே, அந்த 3 பாருக்கு இடையில காலை விட்டு டிக்கிட்டி டிக்கிட்டின்னு அழுத்து, அதுக்கப்புறம் முக்கா பெடல் மேலே ஏறி சீட்டில் உட்காராமையே ஓட்டுறது. உட்காந்தா கீழே விழுந்துருவான். சில பேர் நல்ல சைக்கிள் ஓட்டுவான், ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது. ஒருத்தன் ஏறி உட்கார வச்சா அருமையாக ஓட்டிகிட்டு போவேன். இறங்குறதுக்கு ஒருத்தன் பிடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு கல்லை தேடிக்கிட்டு இருப்பேன். படிக்கட்டு கல்லுன்னு தேடி அந்த கல்லில் ஊனி தான் இறங்குவேன். ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு பழகிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் பழகிறதுக்கே இவ்வளவு தோல்விகள் அடைய வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு எவ்வளவு தோல்வி அடையணுமையா? சும்மா சாதாரண விஷயமா? இந்த வெற்றி மீது ஆசை வைக்கணும்ட்டு அந்த ஆசையை தூண்டி தானே நிறைய பேர் தோற்று போகிறேன். அவருக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாதுன்னு ஏற்றி விடுவாங்க சில பேர். அவர் ஏன்னு கல்ல போட்டாலும் சரிக்கும்டா மாமனுக்கு. பிரியாணி 2 பிளேட் திம்பார் தெரியுமில்ல, மட்டன் சுக்கா அவர் வாட்டுக்கு இழுப்பார், ஈரல் செவரொட்டி எல்லாம் கல் மாதிரி செரிச்சிடும் அப்படின்னு ஏற்றி விட்டு அந்த ஆள் படுத்து கிடப்பேன் ஆஸ்பத்திரியில். இந்த மாதிரி வெற்றியில் போலித்தனமான வெற்றியின் மீது ஆசை வைத்து சொந்த திறமையை இழந்துடுறேன். இன்றைக்கி நம்ம குழந்தை அப்படித்தானே, வீடியோ கேமில் தோக்கவே மாட்டேங்கிறான். பைக்கு அதில் இந்த விரல் தோத்துருச்சுனாக்கா ஓங்கி கீழே போட்டு உடைக்கிறான். பப்ஜின்னு ஒரு கேமில் தோற்று போயிட்டோம்ட்டு விஷத்தை குடிச்சிட்டு சாகுறானே. அப்போ தோல்வியை பழகி இருந்தால் இந்த தற்கொலை நடந்திருக்குமா? வெற்றி திணிக்கப்படுது. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு, டாக்டர் ஆகு. டாக்டர் ஆனவன் தான் வாழ்க்கையில் வாழ முடியுமா? சைக்கிள் கடை வச்சுருக்கேன், இன்னும் செத்தா போகிறேன். ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்குதுங்க, செத்தா போகுதுங்க. ஆஸ்பத்திரியில் சுத்தப்படுத்துகின்ற அந்த தொழிலாளிகள் இறந்தா போகிறார்கள். எல்லாம் டாக்டரானா எவன்டா நோயாளி? அதான் ஒரு அறிஞன் சொன்னான், வெற்றியை போல் தோல்வி அடைவது வேறு எதுவும் இல்லைன்னா. வெற்றிங்கிற சிந்தனையே ஒரு தோல்வியின் அடையாளம். வெற்றின்னு சொல்லி தோல்வி அடைஞ்சிட்டா அதை தாங்க முடியாது. ஒரு வரியில் இதுக்கு தீர்ப்பு சொல்லலாம், தோல்விகளால் யாரும் சிதைக்கப்படுவதில்லை, மாறாக செதுக்கப்படுகிறார்கள். அதுதான் தீர்ப்பு. தோல்விகளால் யாரும் சிதைக்கப்படுவதில்லை, மாறாக செதுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி தோல்வியை பழகி கொள்பவன் தான் வெற்றியை நாளை பெற முடியும். இன்று தோல்வியை பழகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாளை வெற்றி பெறுவார்கள் என்று இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.